தேர்ட் டைம் நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்குறீங்களா? அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த தேர்ட் டைம் நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு அவர்களுக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வல்லமையும் வரங்களையும் அனுப்ப ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் உண்மையான சீஷராய் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வழியிலே முன்னேறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, ரோமர் நிருபத்தின் விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாட வரிசையிலே இது 2வது பாடம். முதல் பாடத்திலும் அடுத்துள்ள 1-2 பாடங்களிலும் ரோமருக்கு எழுதின நிருபத்தை பற்றிய அறிமுக வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. அறிமுகம் ரொம்ப தேவை. ஒரு புது ஊருக்கு போகும்போது எங்கே என்ன இருக்குது அதெல்லாம் நல்லா தெரியணும். அதை போல தான். ஆகவே இந்த அறிமுக குறிப்புகளை கவனமாக நீங்கள் கேட்கணும். இது பிரசங்கம் அல்ல, நீங்கள் வேதத்தை நீங்களாகவே நன்றாய் கற்றுக்கொள்வதற்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும். ஆகவே ரோமன் நிருபத்தை பற்றி யார் எழுதினா? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் எழுதினார்? ரோம் பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அவர்கள் இரட்சிப்பு என்ற அடிப்படை உபதேசத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதினார். அந்த நிருபத்தின் முக்கியமான வார்த்தை, உபதேச தலைப்பு என்ன? இரட்சிப்பு என்பதாகும். இரட்சிப்பு என்றால் என்ன? காப்பாற்றப்படுதல், விடுதலையாக்கப்படுதல், மீட்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல், இதெல்லாமே இரட்சிப்பை விளக்கும் வார்த்தைகள். சாதாரண அந்த உலகத்தில் இருக்க நம்முடைய நண்பர்கள் மற்றவர்களோடு சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பொருள் அவர்களுக்கு சீக்கிரத்தில் தெரியாது, விளங்காது, புரியாது. விளக்கி சொல்லணும். இரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல், விடுதலையாக்கப்படுதல், மீட்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல், எல்லாமே இரட்சிப்பு. இது ஆவிக்குரிய வார்த்தை. முக்கியமாக சொல்ல போனால் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இந்த சாவு எல்லாருக்கும், இந்த ஆக்கினை தேவனுடைய நீதியுள்ள தண்டனையாக வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து எல்லாரையும் மீட்டுக்கொள்ள, ரட்சித்து கொள்ள சிலுவை மரத்தில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதனால் எல்லாருக்கும் ரட்சிப்பு இலவசமாக கிடைக்குது. ரட்சிப்பு என்ற இந்த உபதேசத்தை பற்றி தெளிவான கட்டுரை, பாடம் உங்களுக்கு தேவைன்னா நல்ல பெரிய எழுத்தில் ஸ்க்ரீனில் பாருங்களேன். உங்களுக்கு உடனே அனுப்பி தரலாம். பிடிஎஃப்பில் அனுப்பினாலாம் ஒழுங்காக படிக்க முடியாது. பிரிண்டட் அனுப்பலாம். அட்ரஸ் அனுப்புங்க, இலவசம். நீ உட்காந்து படிக்கணும். அது உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆகவே ரட்சிப்பு என்றால் என்ன என்று விளங்கி கொண்டோம். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? பாவத்தினால் வந்த நரக ஆக்கினையாகிய தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனால தான் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நரகத்தை தப்புறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு மரித்ததினால், கிருபையினால் அந்த ரட்சிப்பை நமக்கு அருளியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ரட்சிப்புன்ற வார்த்தையை எப்படி விளங்கிக்கிறது? ரோமர் நிருபத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு, அதில் யார் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம். பாவிகள், துன்மார்க்கர், கொடியவர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டிருக்கிறாங்க. 2, சன்மார்க்கருக்கு, பக்தியாக இருக்கவங்களுக்கு பார்த்தா ரொம்ப நல்ல, இவரெல்லாம் நிச்சயமாக மோட்சம்தான் போவார், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பார்வையிலே அவர்களும் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்காங்க. எத்தனையோ சன்மார்க்கர் வல்லமையாக ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். 3வது, அது என்ன? யூதர்கள் வழியாக தான் இயேசு வந்தார். யூதர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. வேத வாக்கியம் யூதர்கிட்ட தான் இருந்தது. ஆராதனை முறை யூதர்கிட்ட தான் இருந்தது.
இதெல்லாம் ரோமர் நிருபத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் ரட்சிப்பு தேவை. சொல்லப்போனால் எல்லாருக்கும் தேவை. 2வது பிரிவு 5 முதல் 8 அதிகாரங்கள், 5 முதல் 8 வரை அதிகாரம். அதில் ரட்சிப்பினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம யார்கிட்டயே கேட்டோன்னா விசுவாசிட்ட நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, நிறைய பேர் முதல்ல உலக பிரகாரமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ரொம்ப கடனில் இருந்தேன், பெரிய அற்புதம், மனுஷனால் முடியாது, கடனை ஆண்டவர் மாற்றி ஆச்சரியமாக என்னை விடுவித்தார், அதுலேருந்து தான் இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இயேசு தம்முடைய அன்பையும் அவங்க ஜெபத்தை கேட்குறதையும் அந்த கிருபையும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் உண்மையிலே ரட்சிப்பு அதை விட மேலானது. ஏனென்றால் ரட்சிப்பு நித்தியமானது. கடன் உலக வாழ்க்கை வரதான். ஆனால் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து அவங்கள மீட்டு எடுக்கிறார். கடன்லேருந்து மீட்டது போல கோபாக்கினையாகிய நரகத்தின் அந்த வேதனையிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். அப்போ ரட்சிப்பு என்றால் விடுதலை. நல்லா நம்ம விளங்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வாதம் தான் 5 கிருபை, 6 பாவம், 7 நியாயப்பிரமாணம், 8 பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வெற்றி, அது விளக்கப்படுகிறது. பாவம் எப்படி நம்மை பாதிக்காது, அதுதான் 6வது அதிகாரத்தில் இருக்குது. ரட்சிக்கப்பட்டா 7 யூதர்களுக்கும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நியாயப்பிரமாணம் தேவையானது. ஆனால் நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டுது. ஆனால் இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவர் பாவத்தை காட்டுறது மட்டும் இல்லை, ரட்சிக்கிறாரு. 8 பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். 1 to 4 பார்த்தோம், 5 to 8 பார்த்தோம். அடுத்த பிரிவு 9 to 11. உங்கள் பைபிளில் நீங்கள் என்ன பண்ணலாம், 217 பக்கம் திருப்பிக்கலாம். ரோமர் 9 பார்க்குறீங்க. புதிய ஏற்பாட்டில் 217 9. அது 9லேருந்து 9, 10, 11. இதை சொல்லப்போனால் 2 பேப்பர். இந்த 2 பேப்பரில் பவுல் யூதருக்கு ரட்சிப்புனா என்ன அப்படின்றத விளக்கி சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நான் முதல் பிரிவில் சொன்னேன் 1லேருந்து 3, 4 விட்டுட்ட மாதிரி தோணுது. அந்த 4 ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாமா? 211வது பக்கத்தை எடுத்துங்க. 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம்ன்ற வார்த்தை நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்கள். 7 தடவை வருதா, 8 தடவை வருதா, எத்தனை முறை வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கூட பார்க்குறீங்க, மார்க்டு புதிய ஏற்பாடு அந்த பேஜை பார்க்குறீங்க. ஆபிரகாம் இயேசுவுக்கு முன்னால் வாழ்ந்தவர், பல நூற்றாண்டு முன்னால். அவருக்கும் ரட்சிப்பு தேவை. ஆனால் தேவன் எப்படி விசுவாசத்தினால இப்போ இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை வேறு மாதிரி அவருக்கு கொடுத்தாரு. ஆண்டவரே சொல்கிறார், ஆபிரகாம் சிநேகிதன்றார். அவர் தான் முதற் பலன் மாதிரி இருக்கார், விசுவாசிகளின் தகப்பன். அதை பவுல் விளக்குறார். ஏறக்குறை அதை தொடர்ந்து இந்த 9, 10, 11 3 அதிகாரங்கள்லையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இஸ்ரவேலர் என்ற வார்த்தை, யூதர் என்ற வார்த்தை பல முறை நீங்கள் பார்க்கலாம். உதாரணம் பாருங்கள், 10:1 பாருங்கள், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்லாதவங்க, யூதர் அல்லது யூதர் அல்லாதவங்க. யூதர் அல்லாதவங்களுக்கு பேர் புறஜாதியார்ன்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஜென்டைல்ஸ், புறஜாதியார், புற இனத்தார். இதை நம்ம பார்க்குறோம். அப்போ யூதருக்கு ரட்சிப்பு எப்படி? புறஜாதினா நம்ம எல்லாம் புறஜாதியார் தான். ஆனால் யூதருக்கும் புறஜாதிக்கும் எப்போதுமே ஒரு பகை இருந்தது. அதை பற்றி பவுல் தெளிவாக விளக்குகிறார். எல்லாருக்கும் எப்படி ரட்சிப்பு கிடைக்கிறது. 12லேருந்து 16 வரை பொதுவாக பரீட்சையெல்லாம் நடக்கும்போது சொல்லுவாங்க தியரி, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்ஸ். சில சமயத்தில் ப்ராக்டிக்கல்ஸ் முன்னாடியே முடிஞ்சு போயிடும். ப்ராக்டிக்கல்ஸும் போய் லேபில் செஞ்சு பார்த்து செய்கிறதில் பரீட்சை வைக்கிறாங்க. அது மாதிரி எல்லா நிருபத்திலையும் அநேகமாக பவுல் முதல் பகுதியில் தியாலஜி அல்லது டாக்டரின் சொல்கிறார். பாதிக்கு அப்புறம் நடைமுறையாக
இங்கே ரட்சிக்கப்பட்டீங்க, இவ்வளோ பெரிய கிருபை இருக்குது, அதனால என்ன நடைமுறையில் என்னெல்லாம் செய்யணும், அதான் 12 நம்ம பார்க்கணும். சபையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் பொறுப்புகள் 13, சமுதாயத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் பொறுப்புகள் 14, ஒரு ஐக்கியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களின் பொறுப்புகள் 15, தேவனுடைய ஊழியத்தை பற்றி அவருக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் 16, பவுல் நிறையா நண்பர்கள் பெயர் எழுதியிருக்கார். நீங்கள் மெதுவாக வாய் விட்டு வாசிக்கும் போதே கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை நண்பர்கள் பெயர் அதில் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் நமக்கு ஜெபத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக, விசாரிப்பதன் மூலமாக நம்மோடு கூட இருந்து உதவி செய்ய வேண்டும். நீங்கள் வளர்ந்து வருகிற விசுவாசி இருந்தால் இளம் விசுவாசிகளுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து தான் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி நம்ம பார்க்கணும். ரட்சிப்பினால் கிடைக்கும் பெரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஐக்கியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். திருக்கரம் செய்திட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே. காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே. மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே. மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. வந்தனமப்பா